மாலை வணக்கம். திரும்பமாக நாங்கள் சந்திக்கிறோம். பாகம் 2 போன கிழமை புதிதான ஒரு தலைப்பின் கீழே இந்த பாடத்தை ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான 7 அடையாளங்களை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். போன கிழமை 1ஆம் பாகத்தை முடித்து விட்டோம். இந்த நாளிலே 2ஆம் பாகம். பெசாக்கு விடுமுறையெல்லாம் முடித்து வலிமையான நடைமுறை வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒரு நீண்ட ஹாலிடே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சரி, நாங்கள் ஜெபித்து வேத பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். அருமையான இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே உடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ள நீர் தந்த கிருபைக்காக நன்றி. என் மாத்தாவின் மரியாளின் வீட்டுக்கு வந்தபோது மரியாள் உடைய பாதத்திலே அமர்ந்து நீர் கற்றுக் கொடுக்கும் காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். நீர் மரியாள் சரியானதை தேர்ந்தெடுத்தாள். தேவையானது ஒன்றே, அதை மரியாள் தேர்ந்தெடுத்தாள் என்று நீர் மார்த்தாளை பார்த்து சொன்னீர். இன்றைய நாளிலும் நாங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சமூகத்திலே அமர்ந்து தேவையானது ஒன்றே என்பதை நாங்கள் கண்டறிந்து உடைய சமூகத்திலே அமர்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்கு தயாராகிக் கொள்ள எங்களை உடைய வசனத்துக்கூடாக கற்றுத்தாரும், எங்களை தயார்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்படும் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, அப்ப நீங்க போன 1ஆம் பாகத்தை போன கிழமையில செய்த 1ஆம் பாகத்தை நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் தயவு செய்து அதை பார்த்துவிட்டு நீங்கள் 2ஆம் பாகத்தை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முதலாவது அடையாளத்தை நாங்கள் போன கிழமை பார்த்து முடித்து விட்டோம். அது என்னவென்றால் விசுவாச துரோகம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான 7 அடையாளங்களில் ஒன்று நாங்கள் பார்த்து விட்டோம். என்ன அது? விசுவாச துரோகம். சரியா? அப்ப 2ஆம் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்னவென்றால் உங்களுக்கு இப்ப தெளிவாக தெரியும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது, சபை. அப்ப அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சபைக்காகத்தான் வரப்போகிறார். முதலாவது முழு உலகத்துக்குமாக வந்தார், ரட்சிக்க, முழு உலகத்தை ரட்சிக்க. இப்பொழுது 2ஆவது ரகசிய வருகை அவர் சபைக்காக வருகிறார். சபையை எடுத்துக்கொண்டு போவதற்காக, உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக சபையை ரகசியமாக வந்து எடுத்துக்கொண்டு போவார். அப்ப ரகசிய வருகைக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளதான் இந்த வேத பாடத்தை நாங்கள் நடத்துகிறோம். அப்ப அவருடைய ரகசிய வருகை சமீபமாக இருக்கும்போது முதலாவது அடையாளம் என்ன? அநேகர் விசுவாச துரோகத்துக்கு ஆளாகவார்கள். விசுவாச துரோகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக உனக்கிழமை நான் விளக்கி காண்பித்து விட்டேன். 2ஆவது அடையாளத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இதற்கு முன்பதாக முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு பேங்க்ல, வங்கியில தான் சேவை செய்து கொண்டிருந்தேன். அப்ப சில வருடங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்த பழைய பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி கதைத்து கொண்டிருக்கும் போது, நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால் இந்த கிறிஸ்தவம், ஊழியம் போன்ற காரியங்கள் கதைக்க ஆரம்பித்தார். அப்ப அதை கதைக்க ஆரம்பித்தன் பின்பதாக உங்களுக்கு தெரியும் தானே, இயேசுவை விசுவாசிக்காத மற்ற மதத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வேளை இந்த கிறிஸ்தவத்தின் காரியங்கள் ஒரு கேலித்தனமாக இருக்கும். சரியா? அப்ப சொன்னார்கள், நான் கோல் ரோட்ல ஒரு இடத்துல அந்த தெய்வலையில ஜீசஸ் இஸ் கம்மிங் வெரி சூன் அப்படின்னு ஒரு போர்டை என் சின்ன வயசுல இருந்து நான் காண்றேன். எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து அந்த போர்டு அங்கதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வருகிறார், வெகு சீக்கிரமாய் வருகிறார். எங்க வர்றாரு?
இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்க வரான்னு எல்லாரும் கேலித்தனமாய் கதைத்து கொண்டிருந்தார். அப்ப 2வது அடையாளம் என்னவென்றால் பரியாசக்காரர்கள். சரியா? இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகும் போது பரியாசக்காரர்கள் அநேகமாக எழும்புவார். அதுதான் 2வது அடையாளம். சரியா? அப்போ 2 பேதுரு 3:1-4 வரை வாசிப்போம். இப்போ 1வது அடையாளம் என்ன? விசுவாச துரோகம். அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு கூட இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் விசுவாச துரோகத்திலே விழுந்து அவரை விட்டு தூரமாய் போவார். அதுதான் 1வது அடையாளம் அவருடைய வருவதற்கு மிகவும் சமீபமாக இருப்பது. 2வது அடையாளம் அவர் வருவது மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் பரியாசக்காரர். அவருடைய வருகையை குறித்து பரியாசம் செய்வார். அதற்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். என்னுடைய நண்பர்கள் எப்படி அதை ஒரு கேலித்தனமாக பேசினார்கள் என்று. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். 3வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 3வது வசனம் என்ன சொல்லுது? 4வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். முதலாவது பேதுரு சொல்றாரு, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில், கடைசி நாட்கள் என்றால் அவருடைய வருகையின் நாட்கள். அந்த நாட்களில் என்ன நடக்குமா? பரியாசக்காரர் வருவார்களாம். வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அதைதான் என்னுடைய நண்பர்கள் சொல்லி கேலித்தனமா சிரிச்சு கொண்டிருந்தாங்க. தெரிஞ்ச காலத்துல இருந்து அவர் வர்றாருங்கிறீங்க, எங்க அவர் காணும்? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாயே இருக்கிறதே என்று சொல்லுவார். அருமையான தேவ ஜனங்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. தேவனை அறியாதவர்கள் இப்படி நகைத்து கேலித்தனமாய் சிரிப்பது ஒரு விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். தேவனை அறிந்து கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற அநேகர் இந்த கடைசி காலத்திலே பரியாசக்காரர்களாய் மாறுவார்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பேதுரு என்ன சொல்றாரு? பிதாக்கள் மரித்ததன் பின்பும் எல்லாம் அதே விதமாகவே இருக்கின்றதே. இதை சொன்ன பிதாக்களும் சொல்லி மரித்து போனார்கள். ஆனால் காரியங்கள் எல்லாம் அதே விதமாக தான் இருக்கிறது, ஒன்றும் மாறவில்லை. இப்படி இப்ப பிதாக்கள் என்றால் ஆண்டவரை அறிந்தவர்கள், அவருடைய சந்ததியிலே வந்தவர்கள் கூட இதை கேலித்தனமாக என்ன ஆரம்பிப்பார். கடைசி நாட்களில் அது ஒரு அடையாளமாக இருக்கும். இன்றைக்கு சபையிலே 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிப்பதை அநேகருக்கு ஒரு விருப்பமில்லாத காரியம். எத்தனை வருஷமா அவங்க பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க, வருகனா எங்க வாரா. சபையிலே அநேகர் பரியாசக்காரராய் மாறுவார்கள். அப்ப ஜாக்கிரதையாயிருங்க. விசுவாச துரோகம் ஒரு பக்கம் நடைபெறும், பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். உலகத்திலும் சபைக்குள்ளாகவும் எழும்பி சொல்லுவார்கள், இது உண்மையோ பொய்யோ தெரியல, இத்தனை வருஷம் ஆயிருச்சு.
அப்போஸ்தலர்கள் அந்த காலத்திலே அவர் வரப்போகிறார் என்று எழுதினார்கள், இன்னும் வரவில்லை. இன்றைக்கு எத்தனையோ போதகர்கள் போதிக்கிறார்கள், இன்றும் வரவில்லை. இனிமேலும் வருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று பரியாசக்காரர்கள் பேசுவார், சபைக்குள்ளாம் பேசுவார். ஜாக்கிரதையாயிருங்கள், ஏனென்றால் அது ஒரு அறிகுறி. பரியாசக்காரர்கள் அதிகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை விசுவாசிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்ப பரியாசக்காரர்கள் அதிகரிக்க நமக்கு அது ஒரு அறிகுறி, அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. யூதா புத்தகத்துக்கு திரும்பிக் கொடுங்க. யூதா புத்தகம் வெளிப்படுத்தின புத்தகத்துக்கு முதலாவது புத்தகம். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களை, 17 தொடக்கம் 19 வசனங்களை வாசிப்போம். வேத பாடத்துக்கு வரும்போது நீங்கள் வேத புத்தகங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு நோட்புக், பென் கொண்டு வர வேண்டும், பேனாவை கொண்டு வர வேண்டும். நோட்ஸ் எடுங்க, படிங்க. நான் சொல்றது அப்படியே விசுவாசித்து போகாங்க, ஆராய்ந்து பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 19 வரை. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. இன்னைக்கு யூதா யாரை கொடுத்து சொல்லுகிறார்? தேவனை விசுவாசித்தவர்கள் கடைசி காலத்திலே பரியாசக்காரராய் மாறுவார்கள். ஏனென்றால் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நன்னா கவனிங்க, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், அப்படி என்றால் முந்திவர்கள் சபைக்குள் இருந்தவர்கள், விசுவாசித்தவர்கள் இப்பொழுது பிரிந்து போகிறார்கள். ஏன்? பரியாசக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே பின்வாங்கி போகிறவர்கள் தேவனுடைய காரியங்களிலே வைராக்கியமாய் இல்லாமல் பரியாசக்காரராய் மாறுவார்கள். இது கடைசி காலத்தின் அடையாளங்கள். அருமையான தேவஜனங்களே, ஜாக்கிரதையாயிருங்க. அப்படிப்பட்டவர்களோடு கூட தூரமாயிருங்க. ஏனென்றால் யாரோடு கூட நீங்கள் அதிக நேரம் செலுத்துகிறீர்கள், கதைக்கிறீர்கள் என்பது ரொம்பவும் முக்கியம். நீங்கள் ஒருவரோடு கூட அதிக நேரம் செலுத்துகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புண்டு. இன்றைக்கு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், show me your friends, I will tell you who will you become. அப்படி என்றால் நீங்கள் யாரோடு கூட அதிகமாய் நேரம் செலுத்துகிறீர்கள், அவர்களை பார்த்து என்னால் சொல்ல முடியும் எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். விசுவாசம் இருக்கிறவர்களோடு கூட நீங்கள் அதிக நேரம் செலுத்தினால் விசுவாசத்திலே வளருவீர்கள். அவிசுவாசம் இருக்கிறவர்களோடு கூட நீங்கள் அதிக நேரம் செலவழித்தால் விசுவாசிகளாய் மாறுவீர்கள். நான் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட போது மிகவும் வைராக்கியமாயிருந்தேன். சபையிலே தான் அதிக நேரமாயிருப்பேன். வேலை முடிஞ்சோடனே சபைக்கு தான் போவேன், வீட்டுக்கு போவான். சபையில கூட்டுவேன், சேரை அரேஞ்ச் பண்ணுவேன், பாத்ரூம் கழுவுவேன், அந்த வேலை செய்வேன், இந்த வேலை செய்வேன். சபை மேல் ஆண்டவருக்கு அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை எனக்குள் இருதயத்திற்குள் இருந்தது. நான் என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு ஏழ்மையில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்ப எனக்கு ஒரு வாஞ்சை, இருதயத்திலே வாஞ்சை. உங்களுடைய வாஞ்சையின் அடிப்படையில் தான் பிசாசானவன் உங்களை சோதிக்க முடியும். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு வாஞ்சை இல்லாவிட்டால் அதெல்லாம் அந்த காரியத்தினால் உங்களை பிசாசானவன் சோதிக்கவே முடியாது. இன்றைக்கு விபச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு வாஞ்சை இல்லாவிட்டால் விபச்சாரத்தினால் உங்களை சோதிக்கவே பிசாசானவனால் முடியாது. பண ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால் பணத்தினால் உங்களை பிசாசானவன் சோதிக்கவே முடியாது. என்ன வாஞ்சை உங்களுக்குள்ளா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் பிசாசானவன் உங்களை சோதிக்க முடியும். இப்ப எனக்கு ஒரு வாஞ்சை என்ன, ஒரு கார் ஓட்டணும்.
டை போட்டு வேலைக்கு காரில் போகணும். இது ஒரு வாஞ்சை எனக்கு சிறிய காலத்திலிருந்து. பிசாசானவருக்கு நல்லா தெரியும் இவனை எப்படி தேவனுக்கிருந்து தூரமாக ஆற்ற முடியும். அப்போ நான் சேலான் பேங்க்ல வேலை செய்து கொண்டு இருக்கும்போது டாய்ஷ் பேங்க்ல ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு. வாய்ப்பு உண்டு, வாகனங்களோடும் பெரிய சேலரியோடும் எல்லாம். அப்போ அதே நேரத்தில் முழு நேர ஊழியத்துக்கான அழைப்பும் வந்தது. ஒரு பக்கம் வாகனம் ஓட்டணும், வாகனத்தில் வேலைக்கு போகணும், கார் ஒன்று இருக்கணும், அந்த வாஞ்சை இங்கிட்டு ஊழிய அழைப்பு. நான் ஊழிய அழைப்பை விட்டு வாகனத்தின் ஆசையினால அந்த டாஷ் பேங்க் வேலைக்கு போனேன். ஆனால் அது ஒரு பிசாசின் திட்டம் என்பதை நான் அறியாமல் இருந்திருந்தேன். அந்த வேலைக்கு போய் 7 வருடங்கள் சபையை விட்டு பிரிந்து சபைக்கு போகாமல் பின்வாங்கி போய் ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்வது ஒரு விழுந்து போன வாழ்க்கை வாழ்ந்தேன். அப்ப அருமையான தேவச்சனங்களே, ஏனென்றால் நான் அந்த வங்கிக்கு போன பின்பு, டாய்ஷே பேங்க்கு போன பின்பு அங்கிருந்த நண்பர்கள் எல்லோரும் குடிக்கிறவர்களும் நைட் கிளப் போறவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். அப்ப அவர்களோடு தான் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்தேன். சனிக்கிழமையும் வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை. அப்ப சபைக்கு போறது குறைந்து விட்டது. இவர்களோடு தான் அதிக நேரம் செலுத்துவேன். அதனால் நானும் குடிக்க ஆரம்பித்தேன், நைட் கிளப் போக ஆரம்பித்தேன், இப்படி அநேக காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன். அப்ப யாரோடு நீங்கள் அதிக நேரம் செலுத்துகிறீர்கள்? யாரோடு கூட உட்கார்ந்து மணிக்கணக்கான நேரம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆவிக்குரியவர்களோ ஆவி இல்லாதவர்களோ? இன்றைக்கு ஆவி இல்லாதவர்களோடு நீங்கள் அதிக நேரம் செலுத்த போகிறீர்கள் என்றால் நீங்கள் பிரிந்து, தேவனை விட்டு பிரிந்து, சபை விட்டு பிரிந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஜாக்கிரதை. கடைசி நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட, அதைதான் யூதா சொல்லுகிறார். அவர்கள் பிரிந்து போனவர்கள் ஆவி இல்லாதவர்கள், அவர்கள் பரியாசக்காரர்கள். அப்ப உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சபையிலும் இருக்கிறவர்கள் கூட பரியாசக்காரர்களாய் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதைதான் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனையும் தேவனோடு கூட ஒவ்வொரு நாள் நடக்கும் அந்த வாழ்க்கையும், தேவ வசனத்தை தியானிக்கும் அந்த நடைமுறை வாழ்க்கையும் செப வாழ்க்கையும் இழந்து விட்டீர்கள் என்றால் பரியாசக்காரராய் நீங்களும் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அப்ப நான் ஒரு இன்டர்வியூ உண்டு, ஒரு நேர்காணல் இன்டர்வியூ. ஒரு இந்தியாவில் இருக்கிற மிகவும் பிரபலமான ஒரு சாது, இந்து மத சாது ஒருவரை, அவர் வெளிநாடுகளிலும் மிகவும் பிரபலமானவர். மில்லியன் கணக்கான பேர் அவரை இன்ஸ்டாகிராம்லையா, யூடியூப்லையா, ஃபேஸ்புக்லையா அவருக்கு ஃபேன்ஸ். அப்போ அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு யூனிவர்சிட்டி மாணவர்களிடத்துல உட்கார்ந்து கதைத்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அந்த கேள்வி? சில பேர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று. சில பேர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அமெரிக்காவுக்கு தான் 2வது முறையாக வரப்போகிறார். அந்த கேள்வியை கேட்டாலே தெரியுது, ஒரு மூடத்தனமான கேள்வி. வேதம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வருவார் என்று. அப்ப அந்த சத்குரு என்கிற இந்த சாது சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவரு எருசலேமுக்கு வந்தா எனக்கு என்ன, அமெரிக்காவுக்கு வந்தா எனக்கு என்ன? அவர் ஒரு மிகவும் தோல்வி அடைந்த ஒரு மனிதன். 3.5 வருடம் இந்த உலகத்திலிருந்து 12 பேர் தான் அவரை பின்பற்றினாங்க. கடைசியில பரிதாபமாக ஒரு குற்றவாளியாக சிலுவையில மறிச்ச ஒரு மனுஷன். அவர் எங்க வந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்று ஒரு கேலித்தனமாக அவருடைய வருகையை குறித்து அவர் பதில் கொடுத்தார். அருமையான தெய்வச்சனங்களே, பரியாசக்காரர், இவர்கள் தான் பரியாசக்காரர். அப்ப நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால்,
இவைகள் நமக்கு அறிகுறிகள், இவைகள் நமக்கு அடையாளங்கள். என்ன? அவருடைய வருகைக்கான அடையாளம். ஏனென்றால் பேதுரு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் அதிகரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்கே வருகிறார் என்று சொன்னவர் எங்கே இன்னும் வரவில்லை என்று ஒரு பரியாசத்தனமாய் பேசுவார். அப்ப இது நமக்கு ஒரு அடையாளம். எபிரேயர் 9:28 திருப்பிக் கொடுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். என்ன சொல்லுகிறது வசனம்? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. இப்ப முதலாவது தடவை கிறிஸ்து அவருடைய அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு முதலாவது தரம் வந்தார். ஆனால் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக தான் இயேசு வரப்போகிறார், பரியாசக்காரர்களுக்காக அல்ல. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் வாஞ்சையோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. வசனத்தை நல்லா வாசிங்க. அப்ப நமக்கு பரியாசக்காரர் நமக்கு என்னது, எப்படிப்பட்டவர்கள்? அடையாளம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா விசுவாசம் இல்லாட்டி தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. அருமையான தேவ ஜனங்கள், முடியாத காரியம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் நான் விசுவாசிக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நாங்க அவரிடத்துல வரும்போது விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். எப்படி? அவர் வரப்போகின்றார். ஏனென்றால் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக தான் அவர் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசு சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீர் அண்டை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்ப இயேசு சொல்லுகிறாருன்னா, சபைகளுக்கு இந்த எழுதின காரியங்கள் எல்லாவற்றையும் சபைகளுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி என்னுடைய தூதனை அனுப்பினேன். சரியா? இயேசு சொல்லுகிறார். 17ஆவது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியும்
மனவாட்டி யாரு? மனவாட்டி சபை. அப்ப இயேசு சொல்லுகிறார், ஆவியானவரும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். சபை என்ன சொல்ல வேண்டும்? இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். பரியாசக்காரர்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல வேண்டும், இல்லை, இயேசு வருகிறார், திரும்பவும் அவர் வருகிறார், அவருடைய வருகை சமீபமாயிருக்கின்றது. அதைதான் சபை சொல்ல வேண்டும். இயேசு சொல்லுகிறார், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அப்ப இன்னைக்கு வசனத்தை கேட்கிற சபையாகிய நாம் வாரும் இயேசுவே என்றுதான் சொல்ல வேண்டும். பரியாசக்காரர்களாய் மாறக்கூடாது. வசனம் தெளிவாக உங்களுக்கு விளங்குது என்று நான் சொல்லுகிறேன். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் ரகசிய வருகைக்கு யார் சாட்சிகளாக இருக்க போவது? நானும் நீங்களும் தான். சபையிலே பரியாசக்காரர்கள் இருக்கக்கூடாது. அவருடைய வருகையை குறித்து அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். கேட்கிறவன் வா என்று சொல்ல கடவுள். அப்ப இதற்கு தான் சபை தயாராக வேண்டும். ஒரு பக்கம் எங்களுடைய வலது கரத்தையும் இடது கரத்தையும் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய வலது கரம் சுவிசேஷத்தை அறிவிப்பதாக இருக்க வேண்டும், ஆத்ம ஆதாயத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். இடது கரம் அவருடைய வருகைக்கு எங்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 காரியங்களும் சபையின் வலது இடது கரங்கள் இதாய்தான் இருக்க வேண்டும். எப்படி? சபை சுவிசேஷ ஊழியத்திலே, சுவிசேஷம் அறிவிப்பதிலே மும்முரமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. காண்பவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கேலித்தனமாய் அவர்கள் சிரித்தாலும் பரவாயில்லை, உங்களை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, மும்முரமாய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். மற்ற பக்கம் சபை இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று வாஞ்சையாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரியாசக்காரர்கள் அதிகரிக்க அது எங்களுக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. விசுவாசிக்கிறேன் இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். திரும்பவும் நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப இயேசு சொல்லுகிறார், இனி நடக்க போகிற காரியங்களுக்காக நீங்கள் உங்களை தயார் பண்ணி கொள்ள வேண்டும். நீ நடக்க போகிற காரியங்களுக்கு உங்களை தப்புவித்து, இந்த உலகம் எங்கும் வரப்போகிற உபத்திரவத்தின் காலத்திலிருந்து உங்களை தப்புவித்து மனுஷகுமாரன் முன்பதுக்காக நிற்பதற்கு உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படி? ஆவிக்குரிய ரீதியாக தூங்காதீர்கள், ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருங்கள் என்று இங்கு இயேசு சொல்வது தூங்காம இந்த நாளும் நைட்டா விழித்திருப்பதல்ல, ஆவிக்குரிய ரீதியாக தூங்காமல் இருங்கள். எப்படி ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் தூங்காமல் இருப்பது? ஜெபம் செய்ய. ஜெபம் மிகவும் அவசியம். அருமையான தேவஜனங்கள், ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் தோல்வி அடைந்த கிறிஸ்தவன். ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் வல்லமை இல்லாத கிறிஸ்தவன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லை. பிரதர், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ்டர், யான வேலை பாஸ்டர், குடும்பம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம்,
இதுல மற்ற பிரச்சனைகள்லாம் பாஸ்டர் ஜெபிக்கவே நேரம் இல்லை பாஸ்டர். ஆவிக்குரிய ரீதியாக தூங்க ஆரம்பித்து விடுகிறது. அதுதான் அந்த 10 கன்னிகைகளின் உவமையிலே இயேசு சொல்லுகின்றார். 5 பேர் தயாராயிருந்தார்கள், 5 பேர் தயாரில்லை. ஆவிக்குரிய ரீதியாக தூங்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறையும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தூங்குகிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜெபமே ஒரு ஜெபம் செய்வதென்றாலே ஐயோ முடியாதப்பா, ஜெபம்னே தூக்கம் வந்துடும். சின்ன வயசுல எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நம்முடைய வீட்டில் அம்மா எப்பயும் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்போ நைட் ஆனா குடும்ப ஜெபம் இருக்கும். அப்போ பாயை கீழே போட்டு இப்படிதான் ஜெபிப்பேன். சில நேரம் ஜெபம் முடிஞ்சிடும் தெரியாது, தூக்கம் நல்லா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் அப்படிதான், ஜெபம்னா அப்படி இப்படினே தூக்கம் வந்துடும். ஆவிக்குரிய ரீதியாக தூங்காதீர்கள். இது தூங்குகிற காலம் அல்ல. ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருங்கள். ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருப்பதன் அடையாளம் ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து தூங்குவாங்க. சேமன் போய்கிட்டு இருக்கும், வாயை தொடர்ந்து தூங்குவாங்க. அது என்ன? ஆவிக்குரிய ரீதியாக ஒரு அனல் இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை, வாஞ்சை இல்லை. அதைதான் இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வரப்போகிற காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் மனுஷகுமாரன் முன்பதுக்கு நிற்பதற்கும் தயாராக இருங்கள். எப்படி? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பரியாசக்காரர் அதிகரிக்க 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 சில பேர், அநேக கிறிஸ்தவர்கள் அதை பார்த்து மனம் தளர்ந்து, இது நான் நினைக்கிறேன் இது உண்மைதான் போல, இயேசு கிறிஸ்து வர்றது சுவர் இல்லை, வேதம் சரியோ பிழையோ தெரியல அப்படிங்கிற ஒரு நடுநிலைமையான சூழ்நிலைக்கு அநேக கிறிஸ்தவர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற. இன்னைக்கு பிழையான போதனைகளை பின்பற்றி போவதற்கும் அது ஒரு காரணம். ஏன்? பிழையான போதகர்கள் அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும் போது அப்ப அவர் சொல்லுவது சரியாக தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு அநேக உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்கள் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்? வேதத்தின் வசனத்தை விட அவர்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் மிகவும் பலமான ஒரு ஆதாரமாய் மாறிவிடுகின்றது. ஆதலால் பிழையான போதகர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார். அருமையான தெய்வ ஜனங்களை, பரியாசக்காரர்கள் வரும்போது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வராததற்கு முக்கியமான காரணம், அவர் வந்தால் சபையில அநேக பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக மாட்டீர்கள். ஏனென்றால் சபை தயாராய் இல்லை. ஆதலால் தான் அவர் தாமதிக்கின்றார். அவர் சபையில் இருக்கும் அநேகர் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை. ஆதலால் தான் அவர் தாமதிக்கின்றார். அதை அறியாமல் இந்த பரியாசக்காரர்கள் பேசுவதை பார்த்துவிட்டு, இயேசு இன்னும் வரல, இனி வரப்போறான்னு நினைக்கிறீர்களோ அப்படி என்று பரியாசக்காரர் சொல்லும் வார்த்தைகளை விசுவாசித்து நீங்களும் பரியாசக்காரராய் மாறிவிடாதீர்கள். உங்களை தயார் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்ப இன்றைக்கு அநேக பரியாசக்காரர்கள், கேலித்தனமாய் பேசுகிறவர்கள் எழும்புவார்கள் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து. அது மிகவும் தெளிவான ஒரு அடையாளம், அவருடைய வருவதற்கான மிகவும் தெளிவான ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அருமையான தெய்வ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுபவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார், சபையிலே இருக்கும் அநேகர் கைவிடப்படுவார் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார். எங்கே? மத்தேயு 24:40-42 வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 40 வசனம் தொடக்கம்
42 வரை. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரிகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். கைவிடப்படுவது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய வார்த்தைகள் இவைகள். அப்ப இன்னைக்கு பரியாசக்காரர்கள் கைவிடப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். வருகையிலே, ரகசிய வருகை வரும்போது பரியாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் கைவிடப்பட்டு இந்த பூமியிலே இருப்பார்கள். ஆனால் விசுவாசித்தவர்கள், வாரும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருந்தவர்கள், வாரும் என்று சொன்னவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இந்த விழித்திருங்கள் என்கிற அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. விழித்திருங்கள் என்பது ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருங்கள். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருக்கும் போது இந்த அவருடைய வருகையின் அடையாளங்களை மிகவும் தெளிவாக காண்பீர்கள். ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருக்காமல் போகும்போது உலகத்தின் காரியங்கள் அதிக ஆதிக்கம் செய்து உங்களுடைய கண்களை குருடாக்கி அவருடைய வருகையின் அடையாளங்களை காண முடியாமல் செய்து. சரியா? அப்ப முதலாவது அடையாளம் என்ன? அவருடைய ரகசிய வருகைக்கான விசுவாசத்துவம். 2வது அடையாளம், பரியாசக்காரர்கள் அதிகரிப்பார்கள். அவருடைய வருகை குறித்து பேசும்போது எவ்வளவு நேரம் இருக்கு ஜெகி? 40. சரி, அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த கிழமை 3வது காரியத்தை பார்ப்போம். ஏனென்றால் அதை தொடக்கி நான் அரைவாசிகளை விட்டுவிட விரும்பவில்லை. அருமையான தேவச்சனங்களே, தேவனுடைய ரகசிய வருகை அதிக நிச்சயமாய் நடைபெறும். அதற்கான காலங்கள் நெருங்கிவிட்டன. அதற்குரியதான அறிகுறிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விழித்திருங்கள், ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருங்கள். அதைதான் நான் சொல்லுகின்றேன். விசுவாச துரோகம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். உலகத்தில் ஒரு காலம், ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலமாய் வாழாதீர்கள். உங்களுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உள்ளாக கொழுந்து விட்டு எரிய செய். தேவனுடைய அபிஷேகமாகிய எண்ணெய் உங்கள் தலையின் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். பரியாசக்காரர்களை காணும் போது அதைரியப்பட்டு போகாதீர்கள். ஐயோ, இவங்க சொல்றது உண்மைதானோ, இவ்வளவு வருஷமாகியும் வருகிறார் என்று அவர் வரவில்லை, இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ, அப்படி என்று இருமனதாய் தடுமாதார். இருமனதா இருந்தால் எதிலுமே நீங்க ஸ்திரப்பட மாட்டீங்க. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய மனதிலே ஸ்திரமாய் இது எழுதப்படட்டும். என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை, 2ஆம் வருகை அதிக நிச்சயமாய் நடைபெறும். எப்படி சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கின்றதோ, ஒவ்வொரு நாளும் மறைகின்றதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை கட்டாயமாய் விகசிக்கிறதுல நடைபெறும். அது அதிக நிச்சயம். அப்ப யார் எப்படி பரியாசக்காரர்கள் எழுந்தாலும் நீங்கள் அவர்களை குறித்து பார்க்காமல் வசனத்தை பாருங்கள். ஜெப வாழ்க்கையை உதாசீனம் செய்யாதீர்கள். தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது? அந்யோன்ய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்யோன்ய ஐக்கியம் என்றால் என்ன? ஒரு கணவன் மனைவி எப்படி இணைந்து வருகிறார்களோ, ஒரு சரீரமாய் மாறுகிறார்களோ, அதுதான் அந்யோன்ய ஐக்கியம். கிரேக்க வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கோய்னனியா. கோய்னனியான்னு கிரேக்க வார்த்தை தான் அந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இருவரல்ல ஒருவராய் மாறுவது. ஒரு கணவனும் மனைவியும் உடல் ரீதியாக ஒன்றாய் சேரும் போது எப்படி இருவர் ஒருவராய் மாறுகிறார்களோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு, அந்யோன்ய ஐக்கியம் இருக்க வேண்டும்.
அந்த அந்யோன்ய ஐக்கியம் இழந்து விட்டீர்கள் என்றால் கிறிஸ்தவம் ஒரு மதமாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் சடங்காச்சாரங்களை, கிறிஸ்தவத்தின் சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் செய்துவிட்டு ஒரு ஆவி இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் மாறி வருகையிலே கைவிடப்பட்டு விடுவீர்கள். ஆதலால் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் மிகவும் தந்திரமானவன். எப்படி ஒரு பழத்தினூடாக ஆதாமையும் ஏவாளையும் தேவனோடு கூட இருந்த அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து பிரித்தானோ, அதே வேளையை அவன் இன்றும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அந்த பழம் ஆதாமையும் ஏவாளையும் தேவனோடு கூட இருந்த அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கு எந்த காரியம் உங்களை தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது? இந்த மொபைல் போனா, டிவியா, நண்பர்களா, படங்களா, வீடியோ கேம்ஸா? எந்த காரியம் உங்களை தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது? தேவனோடு செலுத்த வேண்டிய நேரங்களை யாரோடு, எந்த பொருளோடு கூட செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க? அதை நிறுத்துங்க. தேவனிடத்திலே வாருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாட்கள் மிகவும் கொடியதாயிருக்கின்றது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை பார்த்துக் கொள்வது உங்களுடைய கடமை. ஆமென். அப்ப இரண்டாவது அடையாளம் என்ன? பரியாசக்காரர்கள் அதிகமாய் இந்த கடைசி நாட்களில் அவருடைய ரகசிய வருகையை குறித்து கேலித்தனமாய் பேசுவார். அது உங்களுக்கும் எனக்கும் அடையாளம். நாங்கள் ஜெபிப்போம். அருமையான இயேசுப்பா, உங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே ஜெபத்திலே அதிக நேரம் மோடு கூட கழிப்பதற்கான அந்த வாஞ்சையை என் இருதயத்திலே ஏற்படுத்தும் அப்பா. தனிமையாக ஒரு அறையிலே பூட்டிக்கொண்டு மோடு கூட உடைய சமூகத்திலே அமரும் அந்த வாஞ்சையை என் இருதயத்திலே ஏற்படுத்தி, ஆரம்ப காலங்களிலே அப்பா நான் ரட்சிக்கப்பட்ட போது மணித்தியாலங்களாக நான் மோடு கூட அமர்ந்து ஜெபிப்பேன். இப்பொழுது எனக்கு அதிக நேரம் மோடு கூட செலுத்துவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் மற்ற அநேக காரியங்கள் எனக்கு முக்கியமாய் மாறிவிட்டன. நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகின்றேன். இந்த காலை வேலை, மத்தியான வேலையில் என்னை மாற்றும். என் இருதயத்தில் ஒரு மாற்றுதலை கொண்டு வா. மோடு கூட நேரத்தை செலுத்த வேண்டியதுக்கான வாஞ்சை எனக்குள்ளாக ஏற்படுத்தி தொடர்ந்தும் விழித்திருந்து ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தாரும். ஆவிக்குரிய ரீதியான ஒரு எழுப்புதலை எனக்குள்ளாக ஏற்படுத்தி பிரசனத்தை விட்டு விலகி தூரமாயிருக்காதபடி பிரசனத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கும் அந்த வாஞ்சை எனக்கு தாரும். மோடு கூட இருக்கும் அந்த தொடர்பு ஒரு மதமாய் மாறிவிடாதபடி ஒரு தனிப்பட்ட நெருங்கிய தொடர்பாய் எப்பொழுதும் இருக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய். உம்மால் வழி நடத்தப்பட வேண்டும் ஆவியானவரே. கர்த்தாவே, அநேக பேர் விசுவாச துரோகம் செய்கின்ற வேளையிலே, பரியாசக்காரராய் மாறுகின்ற இந்த காலகட்டங்களிலே உமக்கு விசுவாசமாய், உமக்கு வைராக்கியமாய், உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும். உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் ஜெபித்து ஆவியானவருடைய உதவியை கேளுங்க. ஜெப வாஞ்சை எனக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லுங்க. ஒரு ஆவி அக்கினியை ஊற்றும் என்று சொல்லுங்க. பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவரோடு கூட அதிக நேரத்தை செலுத்தும் அந்த வாஞ்சை வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் கேளுங்க. பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி ஆவியானவரை உடைய பிரசனத்துக்கு அந்த வார்த்தை கூடாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை நீர் கொண்டு வருகிறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் இந்த வேத பாடத்திலே நீங்கள்
பொறுமையாய் கலந்து கொண்டதற்காக விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசியிருக்கும் என்று, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த கிழமை திரும்பமாக சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவராக இருப்பீர்களானால் எங்களுடைய தமிழ் சிங்கள ஆராதனைக்கு 7:30 மணிக்கு கீழே வருகின்ற விலாசத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வார்த்தை கூட பேசுவார். வல்லமை கூட உங்களை தொட்டு அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையிலே நீங்கள் அங்கத்தவராக இருப்பது ரொம்ப அவசியம். எந்தெந்த சபையிலே நீங்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய சபைக்கு போங்கள். சபையின் காரியங்களிலே ஈடுபடுங்கள். ஊழியம் செய்யுங்கள். சபையிலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழுங்கள். கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உதாசீனமாய் வாழும் நாட்கள் அல்ல, வைராக்கியமாய் கர்த்தருக்கு என்று வாழும் நாட்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கிழமை நான் சந்திக்கும் வரை அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, அவருடைய அன்பை நீங்கள் உணர்வீர்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவது. ஆமென்.